மீஞ்சூர் அருகே பரிதாபம். மின்கசிவால் 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. மீஞ்சூர் அருகே உள்ள உரணாம்பேடு கிராமத்தில் மின்கசிவு காரணமாக குடிசை வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவன் சீனிவாசன் தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் ராஜா. கவர்மெண்ட் என்ன மாதிரி வந்துடும், அது ஒன்றும் ப்ராப்ளம். இன்னைக்கு அதிகாலை ஒரு 5 மணி அளவில் டூர்னமெண்ட் இந்த சீனிவாசன் ஒரு பையன் 10th படிக்கிறான். அவன் செகண்ட் மெட்டில் கபடி மேட்ச் நடந்துட்டு போய் வந்திருக்கிறான். அம்மா அப்பாலாம் ஊருக்கு போயிட்டுருக்காங்க. பாட்டி மட்டும் இருக்கிறாங்க வீட்டில். விளையாட்டு நல்ல தூக்கத்தில் வீட்டில் சின்ன குடிசை வீடு, அதில் வீடு படுத்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ மின்கட்சிகளால் வீடு எரிஞ்சிட்டு இருக்குது. வீடு மேலே பழுதா போட்டதுனால மின்கட்சி பண்ணதுனால ஃபயர் வெளியே தெரியல. உள்ளே புகை மூட்டமாக இருந்தாலும் உள்ளே அவனால் மூச்சு திணறி வெளியே வர முடியாமல் கறி கட்டி எரிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அக்கம் பக்கம்லாம் ஓடி பார்த்த பிறகு தான் தெரியுது வீட்டில் ஆள் இருக்காங்க. இதுவரையும் வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் முதல்ல காப்பாற்றிருப்பாங்க. உள்ள ஆள் இல்லை அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஆயா கத்தின்னு விடுறாங்க, பையன் உள்ள இருக்கிறான் அப்படின்னு. எல்லாம் ஓடி காப்பாற்றுவோம் பார்த்தா பையன் சுத்தமாக எரிஞ்சு இறந்துட்டான். இப்போ ஃபயர் இன்ஜின் வந்தது, போலீஸ் வந்தாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் எந்த இடத்துல நடந்தது, எந்த ஏரியா சர்வே நம்பர்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்தாங்க. போலீஸ் பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் அமைச்சிருக்காங்க. இதுக்கு இடையில பையனோட அம்மாவுக்கு மயக்கமாயிட்டு அவங்கள ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இப்படி சம்பவம் தான் நடந்திருக்குது. அரசாங்கம் இதுக்கு தகுந்த ஏதாவது தீர்வு கிடைச்சா அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடு வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். என் பேர் குமார்.